வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சந்தோஷ் காஸ்மா. ஸோ இன்னைக்கான வீடியோ, இன்னைக்கான கண்டென்ட், இன்னைக்கான டைட்டில் தமிழ் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அதுதான் மக்களே கண்டென்ட். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் போடுங்க, லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னோட ரெக்வஸ்ட்டு, இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் போடுங்க, லைக் பண்ணுங்கள், அண்டு தென் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெய்டு பேனலை ஃப்ரீயாக தந்துக்கிட்டு இருக்கேன். அதாவது ஆன்டி பேன் பெய்டு பேனலை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன். ஸோ தமிழ் கமிட்டியில் நம்ம தான் வந்து ஃப்ரீயாக தந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எத்தனை வருஷமா சொல்லுங்கள், பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கும். 2018 இப்போ வரைக்கும் நம்ம பல சேனல் க்ரியேட் பண்ணிட்டோம். அனைத்து சேனல்களையுமே பேனலை ஃப்ரீயாக தான் தந்துக்கிட்டு இருக்கோம். எல்லா பேனலுமே கிராண்ட் மாஸ்டர் பேனல் எல்லாமே ஃப்ரீயாக தான் தந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ நான் கேம் பிளே வந்து பார்த்துட்டு இருப்பீங்க, பேக்ரவுண்டில் கேம் பிளே, அதுதான் வந்து பேனலு. ஸோ லொக்கேஷன், எனிமையோட லொக்கேஷன் அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஷாட்டு. இந்த தடவை வந்து ஹெட்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஹெட்ஷாட்டு கிடையாது. ட்ராக் பண்ணால் ஹெட் விழு வருது, அது கிடையாது. நீங்கள் சாதாரணமாக அடித்தாலே ஹெட் விழுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபைலை தான் கொடுத்துருக்கேன். பட் இது சாதாரணமாக ஹெட்ஷாட் அடித்தாலும் தெளிவாக சொல்லிடுறேன், இது வந்து ஹெட்டு அடிக்காது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, கழுத்து நம்ம ப்ளே பண்ணுற கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேரக்டரோட கழுத்தில் அடித்தா ஹெட் விழுவோம். அந்த மாதிரி செட் பண்ணிச்சிருக்கேன். தலையில் அடித்தாலும் ஹெட் விழுவோம், கழுத்தில் அடித்தாலும் ஹிட் விழுவோம். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் ஏம்பாட்டு எல்லா கண்ணுக்குமே 10% எக்ஸ்ட்ரா ஏம்பாட்டு ஏற்றி வச்சுருக்கிறேன். ஓகேவா? பட்டு க்ரோஸாக்கும் P90க்கு மட்டும் எப்படி சொல்கிறது, க்ரோஸாக்கு 90% ஏம்பாட்டு வச்சுருக்கேன். P90க்கு வந்து 80% வந்து ஏம்பாட்டு வச்சுருக்கிறேன். ஓகேவா? இந்த 2 கணக்கு மட்டும் தான் ஏம்பாட்டு நான் ஏற்றி வச்சுருக்கேன். மற்றபடி எல்லா கணக்கும் 10% ஏம்பாட்டு ஏற்றி வச்சுருக்கேன். ஹேட் ஒலியும் கூட 10% ஏம்பாட்டு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஓகேவா? ஏம்பாட்டு தான் வச்சுருக்கேன், தவிர்த்து ஹெட்ஷாட் வைக்கல. ஓகேவா? அப்படி சொல்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் அடிக்கிற ஹெட்ஷாட்டு. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் கழுத்தில் அடித்தாலே போதும். ஸோ என்னோடய கேம் பிளேலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கழுத்தில் தான் அடிச்சுட்டு கிடப்பேன். எப்பயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டில் போகும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் கழுத்தில் தான் போகும். ஸோ அந்த மாதிரி இடத்துலையே நான் கரெக்டாக வச்சுட்டேன். நீங்கள் கழுத்தில் அடித்தா போதும், ஹெட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? பெருசாக ட்ராக் பண்ணி அடிக்கணும், அந்த பண்ணி அடிக்கணும், இந்த பண்ணி அடிக்கணும் ஒன்றும் கிடையாது. பட் ஓடும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா சேஃப்காக ஓடிக்கிட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சைடில், ஓகேவா, ஸ்ட்ரைட்டான ஓடுறது கிடையாது, சைடில் ஓடிக்கிட்டு இருக்கும் போது வந்து அடிச்சிங்கன்னா சம்டைம் வந்து இழுக்காது. ஓகேவா? ஆனால் ஸ்ட்ரைட்டாக ஓடி வரும்போது, நம்ம எனிமிக்கு பின்னாடி ஓடி வரும்போது அப்போல்லாம் கரெக்டாக வரும் ஹெட்டு. ஓகேவா? தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேவா? எல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன். இன்னொன்று, லேடி கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, சில மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கும் போது அடிச்சிங்கன்னா ஃபேக்கு ஹெட் டேமேஜ் தான் உழுவோம். ஃபேக் டேமேஜ், ஹெட்டு வந்து ஃபேக் டேமேஜ் தான் உழுவோம். லேடி கேரக்டரு மூமெண்ட்டு கொடுக்கும் போது தான் அடிக்கணும். மூமெண்ட்டு கொடுக்காத போது அடிச்சிங்கன்னா அது ஃபேக் டேமேஜ் தான் உழுவும் ஹெட்டு. நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேவா? லேடி கேரக்டருக்கு மட்டும் இப்படி வச்சுருக்கோம். ஏன்னு உங்களுக்கு தெரியும், ஐடி பேன் ஆகக்கூடாது, சேஃபாக இருக்கணும், அதுக்காக தான். சரி ப்ரோ, இந்த ஃபைலை, இந்த பேனலை மெயின் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாமா? ரொம்ப ஈஸி, யூஸ் பண்ணலாம். பட் நான் சொன்ன ரூல் படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பேன் ஆகாது. ஓகேவா? மினிமம் ஒரு 60 லெவலுக்குள்ளேயாவது இருக்கணும். ஓகேவா? 60 லெவலுக்கு மேலே போச்சுன்னா அது உங்கள் ரிஸ்க்கு. ஓகேவா? 60 லெவலுக்குள்ளே இருக்கணும், கம்மி ரேங்காக இருக்கணும், இன்னொன்று கம்மி கலெக்ஷனாக இருக்கணும், இன்னொன்று அந்த ஐடியில் இது வரைக்கும் பேனலே எந்த ஒரு விதமான சீட்டும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும் மெயின் அக்கௌண்ட்டில் பயன்படுத்துங்க, இல்லைனா வேண்டாம். இன்னொன்று, நீங்கள் என்ன தான் மெயின் அக்கௌண்ட்லேயே வந்து யூஸ் பண்ணாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது, தெளிவாக சொல்கிறேன். கர்னாக்காரன் திடீர்னு அப்டேட்டு கொடுத்தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், 39 MP விட்றான் மத்தியானம், அப்புறம் நைட்டு பார்த்தா 25 MP, அப்புறம் இன்னொரு நைட்டு 2 அப்டேட் விட்ருப்பான்னு நினைக்கிறேன். 41 MPக்கெலாம் அப்டேட் விட்ருந்தான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ அப்டேட் மேலே அப்டேட் விட்டுட்ருக்கான். அந்த மாதிரி திடீர்னு இந்த ஃபைலை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணும்போது அப்டேட் கொடுத்துட்டான், ஐடி போயிடும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுத்தாலும் சரி இதான் நிலமை. நான் மட்டும் கிடையாது, தமிழ் கமிட்டியில் எவன் பேனல் கொடுத்தாலும் சரி ஐடி பேன் ஆக தான் செய்யும். அதாவது கர்னா சைட்லேருந்து அப்டேட் வந்தால் மட்டும்தான். ஓகே, இதெல்லாம் வந்து நினைவில் வச்சுக்கிட்டு மெயின் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. மெயின் அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணலாம், சேஃபு. பட் அப்டேட் வந்தால் சேஃப் கிடையாது. எப்போ வேணாலும் அப்டேட் கொடுக்கலாம். திடீர்னு அப்டேட் வந்துச்சுன்னா
முடிஞ்சு போயிடும். அப்படி இந்த மாதிரி திடீர்னு அப்டேட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஏற்றுங்க. ஓகேவா, எந்த ஒரு பேனலுமே இருக்காது. ஸோ அப்போதைக்கு கூட இது பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆனால் அப்டேட் எப்போ வரும்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஸோ அதுக்காக தான். ஸோ பார்த்து மெயின் அக்கௌண்ட்டு சேஃபு, பட் நான் சொல்கிற மாதிரி விளாண்டுக்கோங்க, சேஃபாக இருக்கும். இன்னொன்று, எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, கெஸ்ட் அக்கௌண்ட்டு மெயின் அக்கௌண்ட்டு எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விளாண்டுக்கோங்க. பிஆர் மேட்ச் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நாளைக்கு பிஆர் 20 மேட்ச்சுக்கு மேலே விளாடாதீங்க. சிஎஸ்ஸும் 20 மேட்ச் தான், அதுக்கு மேலே விளாடக்கூடாது. பிஆர், சிஎஸ் ரேங்க்கு, பிஆர் ரேங்க்கு எதுவுமே 20 மேட்ச்சுக்கு மேலே விளாடாதீங்க. ஓகேவா. இன்னொன்று, அதிகமாக கில் எடுக்காதீங்க, கம்மியாக கில் எடுங்க. உங்கள் டீம்மேட்டுக்கும் கில்லு கொடுங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் MVP மேன் ஆஃப் த மேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது எடுக்கவே எடுக்காதீங்க எந்த ஒரு மேட்ச்லையுமே. ஓகேவா, தோத்தாலும் பரவாயில்ல, எடுக்காதீங்க. தொடர்ந்து போயா எடுக்கலாம், தொடர்ந்து ஸ்ட்ரைக் எடுக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டீமெட்டுக்கு கில்லை கொடுங்க, கம்மியாக கில் எடுங்க, பிளேயர் மாதிரி ஆக்ஷன் போட்டு விளாடுங்க. ஓகேவா, இந்த மாதிரி இருந்தால் மெயின் அக்கௌண்ட்லாம் செம்ம சேஃபாக இருக்கும். ஓகேவா, என்ன தான் சேஃபாக இருந்தாலும் அப்டேட் விட்டால் முடிஞ்சு போச்சு. அதுக்காக தான் சொல்கிறேன், மெயின் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறது உங்கள் இஷ்டம். சேஃப் தான், பட் இந்த ரிஸ்க் இருக்குது. இந்த ஒரே ஒரு ரிஸ்க், எப்போ வேணாலும் அப்டேட் கொடுக்கலாம். ஸோ அதை நீங்கள் நினைவு வச்சுட்டு மெயின் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாது உங்கள் இஷ்டம். ஓகேவா, மெயின் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு திடீர்னு கருணாகரன் அப்டேட் விட்டதுக்கப்புறம் ப்ரோ ஐடி பேன் ஆகிடுச்சு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது, தெரியல. நான் சொல்லிட்டேன், எப்போ வேணாலும் அப்டேட் விட்டலாம். ஓகேவா, இது வந்து எவன் பேனலாக இருந்தாலும் சரி, இதுதான் நிலமை. நான் கொடுக்குறது பெய்டு, அப்படி சொல்கிறேன். நான் கொடுக்குறது பெய்டு, ஆனால் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பெய்டுக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஆன்டிபானாக கொடுக்குறாங்களோ அதே அளவு தான் நானும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃப்ரீயாக கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகேவா. இன்னொன்று, நம்மளோட யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 யூசர்ஸ் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்மளோட பேனல் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக 10,000 யூசர்ஸ் இருக்காங்க. அப்படி இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். இந்தியாவில் 9,000, வேர்ல்டு வைடாக அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்த்தா ஒரு 1000 பேர் இருக்காங்க. ஸோ டோட்டலாக 10,000 யூசர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஓகேவா, நம்ம ஃபைலை வந்து நான் ட்ராக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் 10,000 யூசர்ஸ் வந்து காமிக்குது. 10,000 பேர் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் சப்போர்ட் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்? சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லா போட்டு லைக் பண்ணி காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. சரி ப்ரோ, இந்த ஃபைலை வந்து நான் எங்கே ஏற்றுறது? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் நான் ஃபைல் கொடுத்துருப்பேன். என்ன ஃபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, FF Max லொக்கேஷன் ப்ளஸ் ஹெட்ஷாட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏற்றி வச்சுருப்பீங்களா, அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்காக கொடுத்த பேனல் தான் இந்த பேனல். அதனால் வந்து எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது, சேஃபு. ஓகேவா, அதில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சரி ப்ரோ, இந்த பேனல் வந்து நான் எப்படி ப்ரோ அப்ளை பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது? ரொம்ப ஈஸி. அதுவும் நான் டெலிகிராமில் வீடியோ கொடுத்துருப்பேன். என்னன்னு டெலிகிராமில் வீடியோ கொடுத்துருப்பேன்னா, டுட்டோரியல் வீடியோ அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்ட்ராய்டு 9, 10, 11, 12, 13, 14, 15 டுட்டோரியல் வீடியோ அப்படின்னு ஒரு வீடியோ கொடுக்கும். ரெண்டாவது இன்னொரு வீடியோ இருக்கும், ஆண்ட்ராய்டு 13, 14, 15 வித்து சுசுக்கு, இல்லைனா ஆண்ட்ராய்டு 13, 14, 15 சுசுக்கு மெத்தட் அப்படின்னு பேரில் இருக்கும். ஓகேவா. எதுக்கு சுசுக்கு மெத்தட் கொடுத்துருக்கேன்னா, சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுசுக்கு யூஸ் பண்ணால் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்காக சுசுக்கு மெத்தட்லேயும் நான் கொடுத்துருப்பேன். டுட்டோரியல் வீடியோ 2 டுட்டோரியல் வீடியோ இருக்கும் டெலிகிராமில். ஒன்று எல்லாத்துக்கும் காமனான டுட்டோரியல் வீடியோ, இன்னொன்று சுசுக்கு யூஸ் பண்ணி பேனல் வந்து ஆக்டிவேட் பண்ணுற வீடியோ. 2 வீடியோமே டெலிகிராம்லேயே இருக்கும். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி இது ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத. புதுசாக இருந்தவங்களுக்காக நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இன்னொன்று, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் இந்த பேனலை ஸ்டாப் பண்ணணுங்கிற அப்டேட்டு அதில் வந்துடும். ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு மினிமமாக வந்து இந்த பேனல் நீங்கள் 2 நாள் யூஸ் பண்ணலாம் சேஃபாக. ஓகேவா, கவலைப்படாதீங்க. 2 நாள் கழித்து நம்ம அடுத்த வீடியோ கொடுத்துருவோம், அடுத்த பேனல்ஸு. இப்போதைக்கு இதான் சேஃபாக இருக்கனால இந்த பேனல் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா. இன்னொன்று, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பெய்டு பேனல் வாங்கி ஸ்கேம் ஆகிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் யாரும் ஸ்கேம் ஆகாதீங்க. ஓகேவா. ஃப்ரீ பேனல் தரோம். ஓகேவா. அப்படியே யாராவது உங்களுக்கு ஃப்ரீ பேனல் கொடுத்தாலும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ட்ரஸ்டடாக நம்மளோட அக்கௌண்ட்டு சேஃபாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க. ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு பேனல் விற்று ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. பெய்டு பேனல் பேர், ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, மற்றவங்களோட பேனலை திருடி பேரை மட்டும் மாற்றி யூஐயை மாற்றி பட்டிட்டிங் பண்ணி தன்னோட பேனல் சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, விற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்பி ஏமாறாதீங்க. அது விற்கிறது கூட பரவாயில்ல, சரி ஓகே அதை காசுக்காக விற்கிறேன்னு விட்டுறலாம். பட் காசுக்காக விற்கிறதுல என்ன மேட்ருனா, நீங்கள் பெய்டு பேனல் வாங்கிடுவீங்க. வாங்கினதுக்கப்புறம் உங்களோட டேட்டா
அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் மொபைலுக்கு பேனல் வாங்கினா உங்கள் மொபைலோட டீட்டெயில் போயிடும். உங்கள் மொபைலில் ஜிபே, ஃபோன்பே எல்லாமே இருக்கும், பேங்க் டீட்டெயில் இருக்கும், மொத்தமாக அவன்கிட்ட போயிடும். உங்கள் வீட்டு அட்ரஸ், உங்கள் மொபைல் ஃபோன் டோட்டலாக அவன் கண்ட்ரோல். ஓகேவா? போயிடும். நீங்கள் பிசியில் வாங்கினீங்கன்னா பிசியோட கண்ட்ரோல் அவனுக்கு போயிடும். ஓகேவா? சில பேர் பிசியில் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ பார்த்துக்கோங்க. உங்களோட மொத்த ஜாதகமும் அந்த பெய்டு பேனல் யார் உங்ககிட்ட கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட போயிடும். நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அந்த ஹேக்கர்கிட்ட உங்கள் மொத்த டேட்டா போயிடும். அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிலாம் காசு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பேங்கை கொண்டு வந்து பணத்தை திருடிட்டு இருக்காங்க. இன்னொன்று, முக்கால்வாசி பேத்துக்கு பெய்டு பேனலில் காசு வாங்கினதுக்கப்புறம் பேனலை கொடுக்காம ஏன் பிளாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நம்ம டெலிகிராமில் இருக்குது. அது யார் இந்த வேலை பண்ணால் அந்த ப்ரூஃபும் டெலிகிராமில் வீடியோவோடு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? கார்ப்பரேஷன் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். முன்னாடி 2 எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் எண்டிங் வேர்டை மட்டும் சொல்கிறேன். கார்ப்பரேஷன் ஒரு சேனல் இருக்கும். முன்னாடி இருக்க 2 எழுத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் சேனல் நேம் தெரிஞ்சவங்க, அந்த யார் அந்த ஃப்ராட் வேலை பண்ணுறாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க நம்ம ஆல்ரெடி டெலிகிராமில் ப்ரூஃப்லாம் போட்டோம்ல, அப்படியே பார்த்துக்கோங்க. ஸ்கேம் ஆகாதீங்க பெய்டு பேனலை வாங்கி. அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஃப்ரீயாக கொடுத்தாலும் ட்ரஸ்டடான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளை நம்பலாம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம், செக் பண்ண தெரிஞ்சவங்க. ஓகேவா? டெய்லியும் நம்ம சேனல் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டிங் வைப்போம். கூகுள் மீட்டிங் நைட்டு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே எப்போனாலும் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். வந்து அதில் டவுட்டு கேட்குறவங்களும் டவுட்டு கேட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான், நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மீட்டிங்கில் வந்து கேட்டுக்கோங்க, இல்லை குரூப்பில் கேளுங்க. ஃப்ரீயாக இருந்தால் நான் சொல்கிறேன். மற்றபடி வந்து எப்போவுமே கூகுள் மீட்டிங்கில் தான் நான் இருப்பேன், ஃபுல்லாக ஃப்ரீயாக. ஸோ அதில் வந்து கூட நீங்கள் வந்து டவுட்டெல்லாம் கேட்டுக்கலாம். டுட்டோரியல் வீடியோவை கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் டுட்டோரியல் வீடியோ பார்க்காம வரலன்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் தப்பு. டுட்டோரியல் வீடியோ பார்த்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. டெலிகிராமில் எல்லாமே இருக்கும். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது ஒர்க் ஆகலைன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட டிஸ்கிரிப்ஷன்லேயே டெலிகிராம் லிங்க் இருக்கும். அதை டச் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் 2 இடத்துல டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு விஷயம் கிடையாது. ஓகேவா? இன்னொன்று, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா ரூல்ஸை பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட டிஸ்கிரிப்ஷனில் ரூல்ஸ் இருக்கும். தமிழில் தான் எழுதியிருக்கேன், இங்கிலீஷில் எழுதலை, தமிழில் எழுதி வச்சுருக்கேன். பார்த்து அந்த ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி குரூப்பில் இருந்துக்கோங்க. ஓகே, அண்ட் தென் பை. நான் உங்கள் சந்தோஷ் காஸ்மஸ் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன், வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா கர்ணாவுக்கும் நமக்கும் போன வாரில் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். நண்பர்களே, இன்னொன்று சொல்ல மாட்டேன், புதுசாக வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த ஃபைலுக்கு நம்ம பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கோம். அந்த பேனலுக்கு இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன். 5 லெட்ரு மொத்தம் பாஸ்வேர்டு. 5 லெட்டருமே கேபிட்டல் லெட்ரு. மொத்தம் 5 லெட்ரு இருக்குது, அது கேபிட்டல் லெட்ரு. இந்த வீடியோவில் ஒரு லெட்டராக ஷோ ஆகும். மொத்தம் 5 லெட்ரு கேபிட்டல் லெட்ரு. ஒரு லெட்டராக அந்த வீடியோவில் வந்து ஷோ ஆகும். ஒரு லெட்டர் 1.4 செகண்டுக்கு வீடியோவில் ஷோ ஆகும். 1.4 செகண்டுக்கு வீடியோவில் ஷோ ஆகும். இது வந்து ஹியூமன் கண்களால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ வீடியோவில் ஒரு லெட்டராக வரும். பார்த்து பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க.